நேற்று தினத்திலும் இன்று தினத்திலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களோட ஐக்கியப்படும்படியாக என்னை அழைத்த புதுக்கோட்டை சபையார் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்பின் ஐக்கியத்தை அருமையாய் நான் அனுபவித்து வருகிறேன். இன்றைக்கு காலையிலும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சரீரத்தில் குடியிருந்தாலும் சரி குடியிராமல் போனாலும் சரி அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். We make it as our aim to please God whether we are alive or dead. உயிரோடு இருந்தாலும் சரி அல்ல பரலோகத்தில் இருந்தாலும் சரி அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்பது தான் எங்களுடைய ஒரே லக், வேற எதுவும் இல்லை. ஏன் அப்படி செய்ய வேண்டுமாம்? ஏனென்றால் அதற்கான காரணத்தையும் பவுல் சொல்லுகிறார். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அதனாலதான் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். பூமியிலே நாம் எவ்வளவு அவரை பிரியப்படுத்துகிறோமோ அவ்வளவுதான் அவருக்கு முன்பாக நல்ல கணக்கை கொடுக்க முடியும். நல்ல பலன்கள், நல்ல வெகுமதிகள் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் தக்க பலனை தான் தருவார். எப்பவுமே நியாயாசனம், அது நியாய ஆசனம் அப்படின்னா நியாயமா தான் செய்யணும். இல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தூக்கி கொடுத்துட முடியாது. இப்ப சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தால் சில தாய்மார்கள் சின்ன குழந்தையெல்லாம் மடியில இடுப்புல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பிள்ளை ஒன்று செய்திருக்காது, இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை போல நியாயாசனத்தில் நடக்காது. ஏன்னா பவுலுக்கு எனக்கு ஒரே மாதிரி கொடுத்தாருன்னா அது நியாயம் கிடையாது. பவுல் யார், எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் சமப்படுத்த மாட்டார். அது நம்ம செய்யறோம், ஓகே. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். அதனால்தான் அவனவன் சரித்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அதுதான் கொடுப்பாரு. என்ன, அது நியாயாசனம். அது அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் வருஷம் உலகத்துல வாழ்கிறோம், எவ்வளவு ஆண்டு என்று தெரியாது இல்லையா? நேற்றுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, காலையில் இருந்தவர்கள் மதியம் இல்லை, மதியம் இருக்கவர்கள் இரவிலே இல்லை, இரவில படுத்தவர்கள் காலையிலே இல்லை. இதுதான் வாழ்க்கை. எவ்வளவோ பேர் நமக்கு முன்பதாய் கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, சரியா? அதை தேவனை பிரியப்படுத்த செலவழிப்போமானால் நிச்சயமாக நித்தியத்திலே அதிக மகிழ்ச்சியோடு இருப்போம். ஏன்னா அதிகமான வெகுமதிகள், அதிகமான கிரீடங்கள் ஆண்டவர் தர விரும்புகிறார். அதனாலதான் பவுல் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறார். சரியா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். நாம் நேற்றைக்கு எபிரேயரை குறித்து யோசித்தோம் இல்லையா? எபிரேயர்ல அவர்கள் ஆசாரியர்கள் இருந்தார்கள், பிரதான ஆசாரியன் இருந்தான். உங்களிலே யார் அப்படின்னு கேட்டா பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எடுத்தவர்கள் வேகமாக வாசிக்கலாம். தேவனுக்கு பிரியமான, கவனிச்சுக்கலாம், தேவனுக்கு பிரியமான ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். புதிய ஏற்பாடு விசுவாசிகள் எல்லாருமே நாம் ஆசாரிய கூட்டம். ஆசாரியர்களுக்கு வேலை என்ன? பலி செலுத்துவது. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி. பழைய ஏற்பாட்டிலே நிறைய பலிகளை, மிருகங்களை பலியாக செலுத்தினார்கள். நேற்று காலையில அப்படித்தான் நான் ஆரம்பித்தேன் இல்லையா? அந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த எருசலேம் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை கடந்துதான் அந்த மிருகங்கள்லாம் போகும். ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, காளை, இவைகள்லாம் போய்கொண்டே இருக்கும்.
சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். கொஞ்ச தூரம் மலையில மோரியா மலைக்கு போன பிறகு அவைகள் பலி செலுத்தப்படும். அவைகள் சத்தமிடும், அழுகிற சத்தம், கத்துகிற சத்தம், இதெல்லாம் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். என்ன, தொடர்ந்து பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் அப்படி செலுத்த வேண்டியது இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை ஒரே பலியாக செலுத்தி நம்மை என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இனிமேல் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாருங்க, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை, ஆவிக்கேற்ற பலி, ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் என்ன பலி? ஆவிக்கேற்ற பலிகள் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரை கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் ஆசாரிய கூட்டம் எண்ணிக்கை பெருகுகிறது, கட்டிக்கொண்டே வருகிறார். அப்ப என்னதான் பலிகள் பிரதர்? ஆவிக்கேற்ற பலிகள் என்று சொன்னீர்கள். என்ன பலிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சங்கீதம் 51:17, 51 சங்கீதம் 17 பலிகள். முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா, தகன பலிகள் நமக்கு பிரியமானது அல்ல. அவர் தனங்க தகன பலியை கொடுக்க சொன்னார் ஆண்டவர். ஆனா தாவீது சொல்லுகிறார், தகன பலிகள் உமக்கு பிரியமானது அல்ல. அப்படி பிரியமா இருந்தால் அதை செலுத்துவேன் இல்லையா? ஆனா தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்ன? நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான புறக்கணீர். அது என்னங்க நொறுங்குண்டாவி? நொறுங்குண்டதும் நறுங்குண்ட ஆவிதான். அந்த பலிதான் தேவனுக்கு பிரியமானது. இது என்னன்னு நான் ஒரு சில உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். அப்பா ஒருவன் ராஜா, அடுத்து யாரு? குமாரன், அவனும் ராஜா. இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து இந்த நொறுங்குண்ட ஆவி என்றால் என்ன என்று காண்பிக்க விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலே ஒரு ராஜாவை குறித்து சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 2 நாளாகமம் 34 27 அவனுக்கு என்ன இருந்தது? கர்த்தர் என்ன சொன்னா? அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாம். 34:27 2 நாளாகமம். அது பேர் தான் நொறுங்குண்டாவி. கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க. உள்தாள் அப்படின்னு என்கிற பெண் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். படிங்க அந்த வசனத்தை, படிங்க. படிக்கதானே சொன்னேன். 2 நாளாகமம் 34:27. இந்த ஸ்தலத்துக்கும் விரோதமாக கேட்கையில் இழகுது. பாத்தீங்களா? கடினப்பட்டு போறது இல்ல, இழகுறது. இப்ப சூரியன் இருக்கு, சூரியன் இருக்கா? இதே பனிக்கட்டி, ஐஸ் கட்டியை கொண்டு போவீங்க, என்ன ஆகும்? உருகிடும். இதே ஒரு சிமெண்ட்டை கொண்டு போவீங்க, கட்டிரும். ஒரே சூரிய ஒளிதான். அதே போல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற எல்லாருடைய இருதயம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சூரிய ஒளி ஒன்றுதான். ஐஸ் கட்டியை உருக்குகிறது, களிமண்ணை இறுகச் செய்கிறது, கட்டியாக்குகிறது இல்லையா? ஒன்றுதான். அதே போல கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான். ஒரு சில ஆத்துமாக்கள் இழகுகிறார்கள், உருகுகிறார்கள். இன்னொரு சில ஆத்மாக்கள் கடினப்பட்டு போகிறார்கள். சரி, என் வார்த்தையை கேட்கையில் உன் இருதயம் இழகி, அந்த பனிக்கட்டியை போல உருகணும், இழகி தாழ்த்தி. அடுத்தது இருதயம் ஒரு இழகுகிறது என்றால் இதனுடைய அனுபவம் என்ன? தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தாழ்த்தி, பணிந்து, தாழ்த்தி பணிந்து கீழே கொண்டு போகணும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். கிழித்து அழுதபடினால் பார்த்தீங்களா? இவ்வளவு செய்தான் இவனுடைய வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் நொறுங்குண்ட ஆவி. இவனுடைய குமாரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய பேர் என்னன்னா யோயாக்கீம். இவன் யாரு? யோசியா. இவனுடைய குமாரன் பேர்
யோயாக்கீம் அவன் என்ன செய்தான் பாருங்க. இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எரேமியா 36 அதிகாரம், எரேமியா 36 அதிகாரம் 23 பாருங்க, 21 படிக்கலாம். ராஜான்னா யோயாக்கீம், யோசியா ராஜாவுடைய குமாரன். அந்த கர்த்தருடைய சுருள், கர்த்தருடைய வார்த்தை அடங்கி வர எகுதியா அனுப்பினான். வாசித்தான். அங்கேயும் இந்த ஸ்தலத்துக்கும் இந்த ஸ்தலத்தின் குடிகளுக்கு விரோதமாய் நான் பேசுகையில் அங்கேயும் வாசிக்கப்பட்டது. யோசியாவுக்கு இல்கியா என்ற பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடித்தோம் அப்படின்னு வாசித்தான். அப்பாவுக்கு வாசிக்கும் போது இருதயம் என்னாச்சு? இளகி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி பணிந்து வஸ்திரத்தை கிழித்து அழுதான். கர்த்தர் வார்த்தை கேட்டான். இதே அவனுடைய காலத்துக்கு பிறகு அவனுடைய குமாரன் ஆட்சிக்கு வருகிறான். அவன் சிங்காசனத்தில் உட்காரும் போது கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்பட்டது. அவன் எப்படி நடந்து கொண்ட பாருங்க. 23ஆம் வசனம். 2-3 பத்தி தான் வாசிச்சாங்க. 3-4 பத்தி தான் பேராகிராஃப்ஸ் வாசிச்சாங்க. வாசிச்ச உடனே என்ன பண்ணா? அதை அறுத்து தன்னுடைய இருதயத்தை அறுடா அப்படின்னா இவன் கர்த்தருடைய வார்த்தையை அறுக்கிறான். பாத்தீங்களா? பனிக்கட்டிய உருக செய்த அதே சூரியன் களிமண்ணை கடினமாக்கிற்று. இவனுடைய இருதயம் கடினப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையை அறுத்து அவன் கணப்பு நெருப்பு எரிந்து கொண்ட குளிர்காயிறார் அவர். அப்ப என்ன செய்யறான்? சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள எரிந்து போட்டான். அடுத்த வசனம். ராஜாவாயினும் பயப்படவும் இல்லை, கிழித்து கொள்ளவும் இல்லை. பாத்தீங்களா? அவங்க அப்பா என்ன பண்ணாரு? வஸ்திரத்தை கிழித்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தார், இருதயத்தை விலகினார், தன்னை தாழ்த்தினார். கர்த்தர் அந்த தேசத்தின் குடிகளுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை நிறுத்தினார். ஆனா இவனுக்கு என்ன ஆச்சு பாருங்க. அதே அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை கிழிச்சு போட்டான்ல, கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க. 30. ஆகையால் பேர் வந்துருச்சா? யோயாக்கீம்னு எங்குமே இல்லை பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா 30ஆம் வசனத்துல வந்துருச்சு. யோயாக்கீமை குறித்து ஈரான். இப்ப யோசியா ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவன் குமாரனை சிங்காசனத்துல உட்கார வைத்தார். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை அறுத்ததுனால உனக்கு பிறகு என்ன பண்ண மாட்டான்? உன்னுடைய வம்சத்துல ஒருவனும் சிங்காசனத்தில் உட்கார மாட்டான். இது பெரிய சாபம். அடுத்தது, அவனுடைய பிரதமனை செத்து போன பிறகு பகல்ல வெயில போட்டுருவாங்க. இன்னைக்கு குடிசையில கூட என்ன செய்யறாங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறாங்க. பாடி எங்க வைக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு மக்களோட ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஒரு பிளக் ஓடும், எடுத்து போய் அதை கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சிருக்காங்க. பாடி அழிஞ்சு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனா இவன் பாடி எங்க போகுமா? உஷ்ண வேலையில வைப்பார் ஆண்டவன். அப்புறம் எரிந்து விடப்பட்டு கிடக்குமா? யார்? ராஜா. ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் கூட ஃப்ரீசர் பாக்ஸ்ல பாடி வைக்கிறார்கள். ஆனால் யோயாக்கீமே உனக்கு என்ன ஆகும்னா உன்னுடைய பிரேதம், உன்னுடைய சடலம் பகலின் உஷ்ணத்துல எரிஞ்சிருவாங்க, இரவுல குளிர்ல கிடக்கும். யாரையும் எடுத்துட்டு போக மாட்டான். உன் பாடிக்கு அவ்வளவுதான் மரியாதை. இது மட்டும் இல்ல. 22ஆம் அதிகாரம் எரேமியா 18-19 படிங்க. 22-18-19 இதே எரேமியா. ஆகையால் பாத்தீங்களா? யோசியா வந்துட்டாரு. அடுத்த குமாரன் யோயாக்கீம் வந்தாரா? அவர் என்ன பண்ணாரு? அதுக்கு என்ன நடக்கும் கர்த்தர் சொல்றாரு. ஐயோ என் சகோதரனே, ஐயோ. ஒருத்தர் உனக்கு அழக்கூட மாட்டான். ஐயோ, உன் பிரேதம் எங்கே இருக்கும்? பகலில் உஷ்ணத்துல எரிந்து விடப்பட்டிருக்கும், இரவில குளிர். உன் பாடியை பார்த்து ஐயோ சகோதரன் அழுறதுக்கு ஆள் இருக்காது. அப்புறம் அவனுக்கு எப்படி புதைக்க ஆண்டவர் கொடுப்பாரு பாருங்க.
இல்லை, அடுத்த வசனம் 19. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாக இழுத்து எறிந்து புதைக்கப்படுவான். கழுதையை இழுத்துட்டு போய் புதைக்கிற மாதிரி புதைக்கப்படுவான். கர்த்தருடைய வார்த்தையை நீ என் வார்த்தையை அறுத்தல்ல, நான் உன்னை அறுத்துறேன் பாருங்க. அது மட்டுமல்ல, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்சம் வரலாறு வருது. யோசியாவின் குமாரன் யோசியா யோயாக்கீமை பெற்றான்னு வரணும். வருதா? கர்த்தர் என்ன பண்றார்? நீ என் வார்த்தையை வெட்டினல்ல, நான் என்ன பண்ண போறேன்? உன்னை என் வார்த்தையிலிருந்து உன்னை வெட்டி எறிந்து விட்டார். அப்ப 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சு? ஒருவனுக்கு நறுங்குண்ட இருதயம் இருந்தது. அவனுக்காக அழக்கூடியதுதான் எரேமியா யோசியாவுக்காக புலம்பல் பாடுகிறான். யோசியாவில்லை, எரேமியா யோசியாவுக்கு என்ன செய்கிறான்? புலம்பல் பாடுகிறான். ஆனா யோசியாவின் குமாரன் ஆகிய யோயாக்கீம், அவனுடைய பாடி வீட்டுக்குள்ள கூட வைக்க மாட்டாங்க. அந்த காலத்துல எது ஃப்ரீசர் பாக்ஸ் கேட்கலாம், நியாயம். ஆனா வீட்டுக்குள்ள கூட இருக்காது. பாடி எங்க இருக்குமா? எரிந்து விடப்பட்டு கிடக்குமா. போய் யாராவது அழுவாங்களா பாத்தீங்களா? அழ மாட்டாங்க. அப்புறம் எப்படி புதைப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு கழுதை இழுத்துட்டு போய் புதைக்கிற வண்ணமாய் புதைக்கப்படும். ராஜாவுக்கு என்ன கேவலமான நிலை! கர்த்தர் சொன்னார். அப்ப கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள் என்ன? நொறுங்குண்ட இருதயம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்ம கடினப்படுத்தினால் கர்த்தர் யோயாக்கீமை போல கோபமுடைவார். யோயாக்கீம் மேல பிரியமா இருந்தாரா? யார் மேலும் பிரியமா இருந்தார்? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். இப்ப தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறார் என்றால், அவரும் பாவம் செய்து பாவத்தை மறைத்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது நாத்தான் வந்து, நீயே அந்த மனுஷன் சொன்ன உடனே, யோயாக்கீமை போல தாவீது நடந்திருந்தால் தாவீதுக்கும் யோயாக்கீம் கதிதான் வந்திருக்கும். தாவீது எப்படி நடந்து கொண்டார் தெரியுமா? யோசியாவை போல அவனுடைய இருதயம் இழகி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி அழுது பாவ அறிக்கை செய்ததனாலே கர்த்தர் அவனை தப்ப விட்டார். நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம். ஆனா பாவம் செய்த பிறகு என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை வரும், கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நம்மை சிட்சிப்பார். அந்த நேரத்தில் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே போனோம் அப்படின்னா கர்த்தருடைய சிட்சையின் பிரம்பு என்ன செய்யும்? இப்போ பிள்ளைங்க இருக்காங்க, நமக்கும் பிள்ளைங்க தப்பு செய்யும் போது ஒரு அடி, மிரட்டலுக்கு அடி பணிந்தார்கள் விட்டுருவோம். பிள்ளைங்க சொல்லி கேட்கலன்னா ஒரு அடி பலமா விழும். கேட்கலன்னா என்ன ஆகும்? அடி பலமாயிட்டே இருக்கும் இல்லையா? பிள்ளைங்க கேட்குற வரைக்கும் விட மாட்டோம். அது போலதான் கர்த்தர். இன்னைக்கு பெற்றோர்களாவது நம்ம விடுவோம், கர்த்தர் விட மாட்டார். ஏன்? நம்முடைய நலனில் அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க விரும்புகிறார். அதனால அவர் பிரம்பை கையாளுவார். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை இன்னைக்கு ரொம்ப செல்லம், ஓவர் செல்லம். பிரியமானவர்களை, செல்லமாய் இருப்பது அன்பு அல்ல. செல்லத்துக்கு அன்புக்கு வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. செல்லம் என்றால் என் பிள்ளை என்ன தப்பு செய்தாலும் நான் அந்த பிள்ளையை கண்டிக்காமல் தண்டிக்காமல் இருந்தால் அதுக்கு போய் செல்லம். அன்பாய் இருப்பேன். ஆனால் என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை தவறு செய்தால், ஐயோ என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவனை தண்டிப்பேன், கண்டிப்பேன். இப்ப சொல்லுங்க, எது தேவனுடைய குணம்? செல்லம் கொஞ்சிறாரா? நீங்க அப்படிதான் விசுவாசிங்க நினைக்கிறாங்க. நான் என்ன வேணா செய்யணும், தேவன் என்ன செய்யக்கூடாது. என்ன தண்டிக்கல்னா எல்லாரும் கிடைக்க சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காமல் போனால் நீங்கள் யாரு? ஆமா, வேசின் பிள்ளை என்றார் தேவன். நாம் அவர் புத்திரர் ஆகையால் சிக்ஷிப்பார், ஆயிலும் நேசிப்பார், நன்மை அல்லாமல் தீமை ஒன்றும் நம்பிதான் நல்கிடார். தேவன், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப பெற்றோர்களே, பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்காதீங்க. என்ன கொடுங்க? தப்பு செஞ்சா தண்டனை கொடுங்க. ஒரு பையன்
வெளிநாட்டிலே சிறையில அடைக்கப்பட்டான் பல்வேறு குற்றங்களுக்காக. கடைசியில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவருடைய தாய் அழுகிறார்கள் வெளியில இருந்து. ஆனால் உண்மையான காரணம் யார் தெரியுமா? அவன் அந்த அளவுக்கு போனதுக்கு அவங்க அம்மா தான். அவன் அந்த சிறையில் இருந்து கதறுகிறான். நான் சின்ன தப்பு செய்யும் போதே என்னுடைய அம்மாவே என்னை கண்டித்திருப்பீர்களானால் நான் இவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்க மாட்டேன். நான் சின்ன திருடு செய்யும் போதே நீங்க என்னை கண்டிச்சது திருத்தி இருந்தால் நான் அடுத்த கட்டத்திற்கு போயிருக்க மாட்டேன். நீங்கள் அப்பொழுது எனக்கு செல்லம் கொடுத்தீர்கள், கொஞ்சினீர்கள், என்னை சீராட்டினீர்கள். அடுத்த பெரிய தவறு செய்தேன், அப்பொழுதும் என்னை கண்டிக்கவில்லை. இப்ப இவ்வளவு பெரிய தேசத்துல மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு நான் குற்றம் புரிந்திருக்கிறேன். இன்றைக்கு தாயே, நீங்கள் அழுது ஒரு பயனும் இல்லை. நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் யார்? நீங்கள் தான். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஐ ரெபியூக் அண்ட் கரெக்ட். ஆண்டவர் கரெக்ட் பண்றாருன்னா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். நம்ம ஆண்டவரோட அதிகமா அன்பு வைக்கிறோம்னு நினைத்து நம்ம என்ன செய்யறது இல்லை, பிள்ளைகளை ஆண்டவர் என்னை தண்டிக்கிறார், அப்பனா ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறார்னு அர்த்தம். அப்ப ஒரு தவறை நான் திருத்தி கொண்டால் அடுத்த தவறை நான் என்ன செய்ய மாட்டேன். உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு சபையில ஒரு முறை, இப்ப நீங்க பைபிள்லாம் வாசிக்கிறீங்க, ஒரு வாசிக்க சொன்னா ஒரு பிள்ளை எடுத்து, ஒரு வாலிப பிள்ளை மொபைல் போன் எடுத்து வாசிச்சது. நான் சொன்னேன்மா நிறுத்துமா, பைபிள் எங்க என்ன. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த பிள்ளைக்கு. என்னடா அது எல்லாருக்கும் முன்னால என்ன சொல்றாரு, நம்ம திருத்துறாரு, எங்கம்மா பைபிள் இதுல படிக்கக்கூடாதுங்க, வைமா பக்கத்துல பைபிள் எங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு பேக்கெல்லாம் திறந்து பைபிள் வெளியே வந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் பைபிள் படிக்க சொல்றேன். இப்ப என்னதான் கையில வருது, நான் அன்னைக்கு திருத்தலைன்னா என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கு வரைக்கும் மொபைல் போன் தான் வரும். அப்ப திருத்தியாச்சா? இதுதான் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யணும். சின்ன தப்பு செய்யும் போது என்ன செய்யணும்? திறமை எடுத்து ஒண்ணு போடணும். அப்பாக்கு அம்மாவுக்கு இது பிடிக்காது, செய்யக்கூடாதுன்னு பிள்ளைகள் உணர வைக்கணும். நீங்க கண்டுக்காம விட்டுட்டோம்னா 1 தவறு 2 ஆகும், 2 4 ஆகும், 4 16 ஆகும், அப்படியே பன்மடங்கு ஆகி பெரிய குற்றவாளி ஆவார்கள். அமெரிக்கா, நம்ம நாடுகள்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போனா பின்னி எடுத்துருவாங்க பெரம்பு. அமெரிக்காலாம் அப்படி கிடையாது. அடிச்சா பிள்ளை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். போலீஸ் டீச்சருக்கு தண்டனை கொடுப்பாங்க. என்ன ஆனது தெரியுமா? பிள்ளை துப்பாக்கி எடுத்துட்டு போறான் பையன் ஸ்கூலுக்கு. காரணம் யாரு? நாசமாய் போன அமெரிக்கா கலாச்சாரம். சுடுறாங்க அவன். காரணம் யாரு? அவனுடைய கலாச்சாரம். இன்னைக்கு நம்ம ஆளுங்க ரொம்ப அறிவாளிங்க, அந்த கலாச்சாரத்தை இந்தியாவில கொண்டு வந்து புகுத்துறான். ஏன்னா நல்ல கலாச்சாரத்தை விட்டுட்டு அப்படி போன நாசமாய் போன கலாச்சாரத்தை ஏன் கொண்டு வந்து புகுத்துறாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பெற்றோர்கள் ஸ்கூல்ல சண்டைக்கு போறாங்க டீச்சர்கிட்ட. நாங்கெல்லாம் படிக்கும் போது சொல்லுவாங்க, அவன் கண்ணை மட்டும் விட்டுருங்க, வெளுத்துருங்கன்னுவாங்க. இன்னைக்கு என் பிள்ளை எப்படி அடிக்கலாம்? உன் பிள்ளை ஒழுங்கா இருந்தா ஏன் டீச்சர் அடிக்க போறாங்க? நீ வீட்டுல கண்டிக்கணும், கண்டிக்க மாட்டேங்கிற. ஸ்கூல்ல போய் அட்லீஸ்ட் அவன் அவரு கண்டிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கு நீ சண்டைக்கு போற. நாளைக்கு அவன் ஜெயில போய் பெரிய குற்றவாளி ஆகும்போது கண்ணீர் விட்டு கதறினாலும் திருப்த முடியாது. ஏன் சொல்லுகிறேன்? பிரியமானவர்களே, இன்னைக்கு சபைகளிலும் தாலாட்டு பாடுகிற செய்தி தான் மக்கள் கேட்கிறாங்க. ஆனால் ஆவியானவர்களுடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் ஆவியானவருடைய வேலை. ஏன்? அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அந்த ஆவியானவருக்கு பேர் என்ன தெரியுமா? கூச்சலின் ஆவியானவர் இல்லை. இன்னைக்கு பெந்தகோஸ்தேக்காரங்களும் அவரை கூச்சலின் ஆவியானவரை மாத்திட்டாங்க. Is not the Holy, is not the spirit of noise, but he is the spirit of holiness. He is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்தம் மட்டுமல்ல, நம்மையும் பரிசுத்தமாக்குகிற ஆவியானவர். அப்ப பரிசுத்தமாக்கணும்னா நம்முடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அப்பதான் நம்ம பரிசுத்தமாவோம்.
ஆவியானவர் பேசும்போது நம்ம இருதயத்தை கடினம் பழக்கக்கூடாது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது. அதுக்கு மாறா என்ன இருக்கணும்? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். கடினம் இருதயத்துக்கு இந்த இஸ்ரேல் மக்கள் கடினப்படுத்தினாங்க. என்ன நடந்துச்சு? நான் நேற்றுக்கே சொன்னேன். காதேஷ் பர்னேயால இருந்து 2 அல்லது 5 நாளைக்குள்ளே கானான் தேசத்துல பிரவேசிக்க வேண்டிய இஸ்ரவேல் மக்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். 40 ஆண்டுகள் கர்த்தர் டைரக்ஷனே மாத்திட்டார். கீழே இறக்கினாங்க. இறக்கி அப்படியே போய் இங்கே யோர்தான் நதி ஓடுகிறது, இங்கே கானான் தேசம், இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டார். 40 வருஷம். ஏன் 40 வருஷம்? இந்த கடினப்பட்டு போன மக்கள் மரித்து போகும் அளவும் கர்த்தர் என்ன செய்தார்? வனாந்திரத்திலே சுற்றி அடித்தார். கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு இருதயம் என்னன்னா கடினமான இருதயம். இப்ப நான் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சல, யோயாக்கீமுக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை தானே படிக்க சொன்னேன். நானா சொன்னேன் சொல்லுங்க. நம்ம எங்கிருந்து படித்தோம்? கர்த்தருடைய வார்த்தை. சொன்னது யார்? கர்த்தர். நம்ம கர்த்தரை என்னென்ன வச்சிருக்கோம்னா வெறும் அன்பானவர், நம்ம பிள்ளைங்களுக்கு செல்ல கொடுக்குறோமே அந்த மாதிரி நம்ம அவரை சித்தரிச்சு வச்சிருக்கிறோம். அது நம்முடைய தவறு. பைபிள்ல ஆண்டவர் எப்படியாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், எப்படி வெளிப்படுகிறார் என்று பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு தேவை. நம்ம அவரை ஒரு விதமான சித்தரிச்சு வச்சா அது நம்முடைய தவறு. சரியா? தாவீது ஆண்டவர் விட்டு வச்சார் நினைக்கிறீங்களா? தாவீதே நீ பரவாயில்லப்பா, நீ என்னுடைய செல்ல, நான் தான் உன்னை ராஜாவாக்குனேன், பரவாயில்ல, ஒரு பெண்ணு தானே கெடுத்த, அவருடைய புருஷனை தானே நீ கொன்ன, பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் சீராட்டினாரா? என்ன நடந்துச்சு தெரியுமா? 32ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. அப்ப அவர் பாவம் செய்து அதை மறைத்து வைத்த மட்டும் என்ன நடந்ததுன்னு தாவீது 32ஆம் சங்கீதத்துல சொல்றார். 3ஆம் வசனத்தை பாருங்க. 3-4 வசனத்தை 4-5 3-4-5 32ஆம் சங்கீதம். நான் அடக்கி வைத்த மட்டும் பாவத்தை அறிக்கையிடாமல் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். தாவீது பாவம் பண்ணியிருக்கான், அது அவனுக்கு நல்ல தெரியும், அது பாவம் என்று. அதை என்ன பண்ணிட்டான்? நொறுங்குண்ட இருதயம் இல்லாமல் கடினப்படுத்தி அடக்கி வைத்தான். அடக்கி வைத்த மட்டும் நித்தம்னா டெய்லின்னு அர்த்தம். இவன் எங்க இருக்கார்? இப்ப அரண்மனையில் இருக்கிறார், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கிறார். நித்தம் என் கதறுதலினாலே, வனாந்தரத்தில் இருக்கும் போது கர்த்தரை துதித்து ஆடுகளை மேய்த்த போது பாடின அதே தாவீது, வனாந்தரத்துல உஷ்ணம், இரவில குளிர், சிங்கம், கரடி எல்லாம் வரும், அந்த இடத்துல கர்த்தரை துதித்து பாடின அதே தாவீது இப்பொழுது கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையிலே ராஜாவாக இருக்கிறான். நித்தம் என் கதறுதலினாலே உலர்ந்து போயிற்று, ட்ரைனஸ் இன் தி போன். கதறி இருக்கிறார் தாவீது. ஏன் கதறுகிறீர் தாவீதே? உங்களுக்கு சாப்பாடு இல்லையா? எல்லா விதமான சாப்பாடு இருக்கிறது. பஞ்சமத்தை இல்லையா? இருக்கிறது. உங்களுக்கு என்ன இன்பம் இல்லை? இருதயத்திலே இன்பம் இல்லை, கதறிக்கொண்டிருக்கிறேன். அடுத்து பாருங்க, அடுத்த வசனம். இரவும் பகலும், டே அண்ட் நைட். இரவுல படுத்தா எப்படா விடியும் இருக்கு, விடியும் போது பார்த்தா எப்ப நைட் வரும் இருக்கு. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் வறண்டு போயிற்று. ஏன் தாவீதுக்கு இப்படி நடந்தது? அவர் ராஜா, ஆனா ராஜாதி ராஜாவுடைய கரம் அவர் மேல எப்படி இருந்ததுதான்? பாரமாக இருந்தது. அதனாலதான் கதறி இருக்கிறார் தாவீது. அடுத்த வசனத்துல பாருங்க. உடனே தீர்மானிச்சார் தாவீது, ஆஹா இது வம்பு பிடிச்ச வேலை, நமக்கு என்னென்னவோ செய்து பார்க்கிறோம், ஒன்றும் நடக்கல. அரண்மனையிலே பழங்களை கொண்டு வரலாம், சுவையான உணவு பதார்த்தங்களை கொண்டு வரலாம், கீத வாத்தியங்களை கொண்டு வரலாம், சங்கீதக்காரிகளை வைத்து பாடல் பாட வைக்கலாம், ஒன்றும் சரிப்படுத்த முடியல. தாவீது தீர்மானித்தார், இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி. என்னது? நான் மறைக்காமல் அறிவித்தேன், அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர்
மன்னி தோஷமே போயிடுச்சு. தாவீது அனுபவம் பார்த்தீங்களா? அரண்மனையில் இருக்கிறார், சிங்காசனத்துல எல்லா விதமான இன்பம் இருக்கு. ஆனா இருதயத்துல என்ன இல்லை? நித்தம் கதறிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் அவன் மேல் பாரமா நொறுக்கிட்டார் இருதயத்தை. அதனால்தான் நாத்தான் சொன்ன மாதிரி நொறுங்கிட்டாரு. ஏன்னா தெரிந்தது, நொறுக்காவிட்டால் கர்த்தர் நொறுக்கிடுவார். கர்த்தர் நொறுக்குனா நல்லா இருக்காது, நம்ம நொறுக்கிட்டோம்னா நல்லது. கர்த்தர் மேல் பிரியமாயிருப்பார். அதுக்கு பேர் தான் என்னங்க, இவ்வளவு நேரம் எதை சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம நொறுங்குண்ட ஆவி. இன்னைக்கு நம்ம சபைகளில் காணப்படாத ஆவி, நொறுங்குண்ட. கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள், கர்த்தருக்கு பிரியமான பலிகள், நம்ம ஆவிக்குரிய பலிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில முதலாவது வந்து பலி என்ன? நொறுங்குண்ட ஆவிதான். 2ஆம் பலி பார்க்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க, நம்ம நேற்றுக்கு ஆகையால்னு பார்த்தோம். அப்படி இருக்க அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தரணும். முதல் 11 அதிகாரங்கள் ரோமர்ல படிக்க வேண்டும். அப்படி இருக்க தேவன் நம்மேல் வைத்த இரக்கம் எவ்வளவு பெரியது என்று ரோமர் முதல் 11 அதிகாரங்களில் பவுல் எழுதுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, நல்ல கவனிச்சிங்களா? நம்ம தேவனுக்கு பிரியமானதை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க, இல்லைன்னா புத்தியற்ற ஆராதனைன்னு அர்த்தம். பலி இல்லாமல் ஆராதனை கிடையாது. அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டிலே மிருகங்கள் பலி செலுத்தி மக்கள் ஆராதித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் தேவனுடைய பலிபீடத்திலே கிடத்தி தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பலிதான் தேவனுக்கு பிரியமானது. நாங்க ஆராதிச்சிட்டோம், மியூசிக் எல்லாம் போட்டிருக்கோம், கலர் கலர் லைட் போட்டிருக்கோம். மனுஷங்களுக்கு பிரியமா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? கிறிஸ்தவத்துல ராக் மியூசிக், பாப் மியூசிக்லாம் வந்துருச்சு. மனுஷங்களுக்கு ரொம்ப இன்பமா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அதை பற்றி யாருங்க கவலைப்படுறா? ஆனா தேவனுக்கு பிரியமான பலியை குறித்து பவுல் எழுதுகிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். அப்ப என் சரீரம் யாருடையது? தலையிலிருந்து கால் வரைக்கும் அவருடையதுதான். இது ஏன் இஷ்டம் பிரதர் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் சொல்றாங்க. இது ஏன் நம்ம இஷ்டமே கிடையாது. ஏன்? ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் அவருடையவர்கள். இந்த கண் ஆபாச காட்சிகளை பார்க்க அல்ல, சினிமா பார்க்கிறதுக்கு இல்லை, நாசமாய் போன சீரியலை பார்க்க அல்ல. நான் ரயில்வேல வேலை செய்யும் போது என்னோட ஒருவர் வேலை செய்தார். அவர் சொல்லுவாரு, சார் இந்த பெண்கள் எல்லாம் வீட்டிலே அமர்ந்து சீரியல் பார்க்கிறாங்களே, அந்த சீரியல்ல என்ன வருது தெரியுமா சார்? நான் சீரியலும் பார்க்கறது இல்லை, வீட்டுல டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சொல்லுவார், எந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், இவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், அவன் குடும்பத்தை இவன் எப்படி கெடுக்கிறான், இதான் சார் சீரியல். பெண்கள் உட்கார்ந்து இதைத்தான் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எப்படி சார் குடும்பம் நல்லா இருக்குன்னு கேட்பாரு அவர். ஒரு இந்து மனுஷன், அந்த மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு கூட இன்னைக்கு யாருக்கு இல்லை? விசுவாசிக்கு இல்லை. ஏன்? அதுல என்ன காட்டுறான்? இவ அந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலான்னு பாக்குறா, அவ இந்த குடும்பத்தை. நான் அவர் சொன்னதான் எனக்கு தெரியாது. நான் இந்த கன்றாவிலாம் நீங்க 1 கோடி எத்தனை கோடி ரூபா கொடுத்தீங்கனாலும் நான் பார்க்க மாட்டேன். இதை எப்படி பாக்குறாங்கன்னே எனக்கே தெரியல. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கு? சொல்லுங்க, நல்லாவா இருக்கு? ஒரு குடும்பத்தை கெடுக்கிறத ஆனந்தமா உட்காந்து குடும்பமா பார்க்கிறோமா? அப்ப நமக்கு என்ன புத்தி வரும்? என்ன புத்தி வரும்? நல்ல புத்தி வருமா? வராது, கெட்ட புத்தி தான் வரும். நம்மளும் அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கணும்னு தான் பார்த்துட்டு இருப்போம். சரியா? நீங்க நிறைய தாய்மார்கள் தான் தங்க மக வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. நான் சொல்லல, எங்க பார்த்தாலும் இதுதான் பேச்சு அடிபடுது. சரி, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அப்ப என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி காட்சிகளை போய் நம்ம எது பார்க்கறதுக்கு ஆண்டவர் கண் கொடுத்துருக்காரு. சரி பிரதர், நாங்கள் அதெல்லாம் பார்க்கல, சினிமா தான் பார்க்குறோம். சினிமாவில் என்ன இருக்கு? ஆபாசம், வன்முறை,
சண்டை, இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. வேற என்ன இருக்கு? நாங்களாம் சினிமா எத்தனையும் பார்த்துட்டு தான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோம். வேற என்ன இருக்கு சொல்லுங்க? ஆபாச காட்சி காட்சாதான் வாயில இருந்து ஜொல்லு விழுக பார்ப்பாங்க. ஒரு பெண்ணை ஆபாசமா காட்டணும், ஒரு ஆணை, 2 பேரும் ஆபாசமா கட்டி பிடிச்சி ஆடணும். அவங்க அதை பற்றி கவலைப்படாங்க. அவங்க கோடிக்கணக்கில் பணம் வருது. நம்ம ஏன் அதை பார்க்கணும்? நம்ம கையில இருந்து காசு தான் அவங்களுக்கு கோடிக்கணக்கா ஆபாசமா நடனம் ஆடுறதுக்கும் வன்முறையா செய்யறதுக்கும் நம்ம காசு தான் கோடிக்கணக்கில் வச்சிருக்கான். ஒரு சினிமா நடிச்சா பல கோடி. யாருடைய பணம்? யாருடைய பணம்? எதுக்குங்க முட்டாள்களாய் தமிழ்நாடு இருக்கு இன்னைக்கு? இப்படி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகமே அப்படித்தான் இருக்கு. அதுல தமிழ்நாடு ரொம்ப மோசம். நான் தமிழ்நாட முன்னேறின மாநிலம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம சினிக்காரங்களை தான் மேல வச்சிருக்கோம். சரியா? எவ்வளவு கேவலமான புத்தி நமக்கு. நம்ம படிச்சிருக்கு இல்லையா? நமக்கு அறிவு இல்லையா? நம்ம இதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் கண்களை அதுக்காக கொடுத்திருக்கிறாரு. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும்னு வாசிக்கிறோம். நம்முடைய கண்கள் எதை பார்க்கணும்? ராஜாவை. அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா இருக்கும். இங்கே ராஜாவை பார்ப்போம். ஆராதனைனா தேவன் யார், தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவது. ஆராதனையின் நடுநாயகர் யார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்முடைய கண்களிலே பார்க்க வேண்டும். விசுவாச கண்களிலே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவர். அந்த கண்ணு அவரை பார்க்கறதுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னார், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இப்பொழுது வயல் நிலம் விளைந்திருக்கிறது. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம கண்கள் ஆத்துமாக்கள் மேல் பார்க்கிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்கள். ஆண்டவரே, இந்த மக்களை எல்லாம் சந்திக்க மாட்டீங்களா? நரகத்துக்கு எல்லாம் போறாங்க. நம்ம கண்கள் அதை தான் பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம பார்க்க கூடாது, பார்த்துட்டோம். என் கண் ஜீவ வழியாக இல்லை. நாக்கு, நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள், இதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? ஜீவ பலியாக. ஆண்டவரே, இந்த கண்கள் எனக்குரியதல்ல, இந்த வாய் எனக்குரியதல்ல, இந்த காதுகள் ஆபாசமான பாடல்களை கேட்க அல்ல, இந்த கைகள் தவறான காரியங்களை செய்வதற்கு அல்ல, இந்த கால்கள் தவறான இடங்களுக்கு ஓடுவதற்கு அல்ல, உமக்காக ஆண்டவரே. இந்த பலி செலுத்தும் போதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அப்ப மற்ற ஆராதனை எல்லாம் என்ன ஆராதனை? புத்தி இல்லாத ஆராதனை. நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. புத்தி உள்ள ஆராதனை இதுதான். அப்படின்னா மற்றதெல்லாம் சினிமா பாடல்ல கொண்டு வந்து இறக்குறான். பாட்டல்ல சினிமா மியூசிக் டியூனை கொண்டு வந்து போடுறான். அது மேலே கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? கண்டிப்பா இருக்க மாட்டார். எத்தனை கோடி ஜனங்கள் கைத்தட்டி ஆரவாரித்தாலும் ஆர்ப்பரித்தாலும் கர்த்தர் பிரியமாயிருக்க மாட்டார். கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும் தெரியுமா? எபிரேயர் 12:28-29. ஏன் அவரை எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு தெரியுமா? எபிரேயர் 12:28-29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பிறகுள்ளாகி நாம் ஒரு நாள் அசைவில்லாத ராஜ்யம். ஏன்னா பூமியில இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யம் அசைக்கப்படக்கூடிய ராஜ்யம். ஒரு காலத்துல பெரிதாக இருந்த ராஜ்யம்லாம் இன்னைக்கு காணாம போச்சு. ரோம சாம்ராஜ்யம் எவ்வளவு பெரிய ராஜ்யம் தெரியுமா? ரோமன் கிங்டம். இன்னைக்கு ரோமா அது எங்க இருக்கு? யாருங்க அவங்க ரோமர்கள் கேட்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகத்தையே ஆட்சி செய்தாங்க. இன்னைக்கு அவன் நாட்டை வேற யாரோ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அவங்களால ஆள முடியல. சாம்ராஜ்யம் எல்லாம் போயிருச்சு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த சாம்ராஜ்யமும் நிலையான சாம்ராஜ்யம் இல்லை. எல்லாமே ஒரு நாள்ல
விழுந்து போகும், அழிந்து போகும். அசைவில்லாத ராஜ்யம் ஒன்றே ஒன்று, பரலோக ராஜ்யம் மட்டுமே. அந்த ராஜ்யத்தின் ராஜா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப அந்த ராஜ்யத்தை பெருக்குள்ளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அடுத்த வசனத்துல அப்படின்னு இருக்கு, ஏனென்றால் ஒரு வார்த்தை வந்திருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ்ல அப்படி இருக்கு, for our God is a consuming fire. ஏனென்றால் நம்முடைய தேவன், ஆஹா, நம்ம என்னைக்காவது ஆராதனையோட பட்சிக்கிற அக்னி தேவன் என்று இணைத்து பேசி இருக்கிறோமா? நம்ம ஆராதனையோடு எதை இணைச்சு பேசுவோம்? தேவன். ஆனா ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு? ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு? ஆமா, எதையும் இணைச்சிட்டாரு அவரு. அது ஆராதனையும் பட்சிக்கிற அக்னியும். நம்ம ஒரு நாள் இணைச்சதில்லை. தேவன் இணைத்ததை மனுஷன், தேவன் எப்படி இணைச்சிருக்காரு? ஆராதனை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கடவோம். ஏனென்றால் நம்முடைய தேவன். இப்ப இந்த மூணு நடக்கலன்னா அவர் பட்சிக்கிற அக்னியா மாறுவார்னு அர்த்தம். நம்ம அந்த பட்சிக்கிற அக்னியை காட்டிட்டு தேவன் அன்பா இருக்கிற, அப்பதான் நம்ம ஊழல் செய்ய முடியும். தேவன் இணைச்சதை நம்ம பிரிச்சுட்டோம், நம்ம வேற கொண்டது உள்ள நுழைக்க முடியாது. அப்படி கணவனும் மனைவி இந்த இணைச்சா அவங்க 2 பேர் தான் இருக்கணும், அவங்கள பிரிக்க உரிமை இல்லை. பிரிச்சுட்டு வேற யாரையாவது கொண்டு வந்து நுழைக்க கூடாது. இல்லை, ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காரு? எபிரேயர் 12:28 ஆராதனை இருக்கு. அடுத்த வசனத்துல நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்காரு. நாதாபும் அபியும் அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. வானத்திலிருந்து அக்னி வந்து 2 பேரும் காலி பண்ணிடுச்சு. அதுக்கு பேர் தான் பட்சிக்கிற அக்னி. பயம் இருக்கா? தேவனை பற்றி பயம் இருக்கா? பயம் இல்லைன்னா நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்காது. நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், யாருக்கும் பயப்படாதீங்க. மனுஷங்களுக்கு இந்த பிள்ளையை பிடிச்சவங்க ஆராதனையில நம்ம பயப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். நான் ஏன் ஆராதனைக்கு சீக்கிரம் போறது தெரியுமா? மூப்பர்கள் கேட்பாங்க, ஊழியக்காரன் கேட்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க. இதுக்கு பயப்படாதீங்க. என் தேவனுக்கு நான் பயப்படுகிறேன். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய். வெளியில போகும்போது என்ன பார்த்துட்டு போனோம்னா, இன்றைக்கு ஆராதனையில் தேவன் பிரியமாயிருந்தாரா? ஒவ்வொரு விசுவாசையும் கேட்டுட்டு வெளியில போனோம். இப்ப நாங்க ரயில்வேல வேலை செஞ்சோம். சில ரயில்வே தொழிற்சாலையில பின்னால இந்த மாதிரி ஒரு பில்லர் இருக்குன்னா பின்னால எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம அப்படி வேலைக்கு வீட்டுக்கு போகும்போது அப்படி பார்த்துட்டு போனோம். என்ன பார்த்துட்டு போனோம்? இன்றைக்கு நீங்கள் செய்த வேலை உங்களுக்கு மன நிறைவே தந்ததா? அப்ப இன்னைக்கு நீங்க ஒழுங்கா வேலை செஞ்சீங்களான்னு கேள்வி கேட்டு ரயில்வே நிர்வாகம் அனுப்புது. அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது, இன்றைக்கு நான் செய்த ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருந்ததா? இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? நறுங்குண்ட இருதயத்தோடு, ஆண்டவரே, நான் உண்மை பிரியமாய் ஆராதிக்கவில்லை, எனக்கு உதவி செய்யுங்க. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை, அதுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கணும். ஒரு நாள்ல அவரை நம்ம ஆராதிக்க போறோம். தேவன் இப்ப எங்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு மேலாக சேராபீன்கள் நின்றார்கள். ஏசாயா பார்த்துதான் நான் சொல்றேன். ஏசாயா பார்க்கிறாரா? ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 6 சட்டைகள் இருக்கு. 2 சட்டைகளால் 2 சட்டைகளால் பறந்து. ஏங்க அவங்க முகத்தை மூடணும்? தேவன் இருக்காரு. அவங்க பாவம் செஞ்சாங்களா? இல்லை. சேராபீன்கள் பாவம் செய்யாதவைகள். ஆனா அந்த பாவம் செய்யாதவைகள் கண்களினாலே தேவனை பார்க்க முடியவில்லை, பயப்படுகின்றன. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதுன்னு கூப்பிட்டு சொன்னாங்க.
ஏசாயா கண்ணை திறந்தார், ஆண்டவர் பார்த்தார். ஐயோ அதமானே, எனக்கு ஐயோன்னு நினைச்சுக்கிறாரு. நான் இவ்வளவு நாள் நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன், ஆண்டவரே நீ இவ்வளவு பரிசுத்தரா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறவன். ஆண்டவர் என்ன பண்ண, நேர போய் அவன் உதட தொடு, சுத்திகரித்த பின்பு நான் யாரை அனுப்புவேன், நமது காரியமா? எப்ப வந்துச்சு இந்த சத்தம் வானத்திலிருந்து? எப்ப தன்னை தேவன் யார் என்று பார்த்து தன்னை தாழ்த்தி பாவரிக்கை செய்த பிறகு, தேவன் சுத்திகரித்த பிறகுதான் தேவன் அவனோடு பேசினான். அது வரைக்கும் தேவன் யாரோட பேசல, கூப்பிடல. 6ஆம் அதிகாரத்துல தான் அவன் ஊழியத்துக்கு அழைப்பே வருது. பார்த்தீங்களா பிரியமானவர்களை, தேவனை எப்படி நம்ம பார்க்க பழகணும். நம்ம ஏதோ கற்பனை பண்ணி வச்சு நம்ம என்ன ஊழல் செஞ்சாலும், அநியாயம் செஞ்சாலும், அட்டூழியம் செஞ்சாலும், நம்ம மேல பொறுமையா இருக்கிற, நமக்கு செல்லம் கொடுக்கிற ஆண்டவரை நம்ம கற்பனை செய்து வைத்தோம் என்றால் இது தவறு. வேதத்துல தேவன் பட்சிக்கிற அக்னின்னு சொன்னா ஆமென், அவர் பட்சிக்கிற அக்னி தான் சொல்லணும். நம்ம வசனத்தை மாற்றி நம்ம விருப்பப்படி மாற்றினால் அதுக்கு பேர் என்னது? தவறு. சரியா? என்றைக்காவது பிரசங்கம் நம்ம பண்ணியிருக்கிறோமா? பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கிறோமா? தேவன் எதை இணைக்கிறார் பார்த்தீங்களா? தேவன் இணைக்கிறதா சரி. நம்ம அறிவாளி நினைச்சு ஒன்றை மாற்றி அமைச்சோம்னா செட் ஆகாது. ஏன்னா ஆராதனை யாருக்குரியது? தேவனுக்கு பிரியமாய். தேவன் கேட்பாரு, நான் 2 இணைச்சனை, நீ ஏன் பிரிச்சுட்ட? நீ இஷ்டப்படி ஆராதிச்சுக்கொண்டு விட்டுருவாரு. எல்லா கிறிஸ்துவின் நியாயாசனத்துல போய், ஆண்டவரே எவ்வளவு நாள் நான் ஆராதிச்சேன், நான் இணைத்ததை நீ ஏன் பிரிச்சு வச்ச? நான் 2 இணைத்து வைத்தேன், வேதத்துல பாரு. அந்த 2 இணைச்சு என்ன ஆராதனை பண்ணியா? பயத்தோடும் பக்தியோடும். அடுத்துதான் 3வது தான் தேவனுக்கு பிரியமாய். இந்த பயமும் பக்தியும் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது. சரியா? நான் எல்லாமே பைபிள்ல இருந்தா சொல்றேன், என்னுடைய சொந்த கருத்தை எதையும் கொண்டு வரவில்லை. அதனால சரீரம் முழுவதும் யாருக்குரியது? 2வது பலி பார்த்துட்டோம். 3வது ஒரு பலி பார்க்கலாம். எபிரேயர் 13, 15, 16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. 3வது பலி. 1வது என்ன பலி? நறுங்குடனுமான இருதயம். அதான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள். 2 ஜீவ பலி, சரீரம் முழுவதும் ஜீவ பலியா கொண்டு வரணும். 3வது ஸ்தோத்திர பலி. என் உதடுகள், என் வாய் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் மட்டும் இல்ல, எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். செலுத்துறோமா? எப்பவுமே எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே கிறிஸ்து உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நேற்றுக்கு நான் சொன்னேன், தானியேல் பலகணிகள் திறந்திருக்க முன்பு செய்து வந்தபடியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். யாராவது செய்ய முடியுமா? ஆண்டவரே, எனக்கு சதி செய்து என்னை சிங்ககவிலே போடுவதற்கு ராஜாவை ஏமாற்றி பத்திரத்திலே கையெழுத்து வாங்கினார்கள். ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீர் அப்படின்னு தானியேல் கேட்கவில்லை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பத்திரத்திற்கு கையெழுத்திடப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்ககவிலே போட்டால் சிங்கங்களின் வாய்களை அடைத்து நீரே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை உம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் என்று ஜெபித்தானோ தெரியவில்லை. இது என்னுடைய கற்பனை. பாருங்க, ஆண்டவர் செய்தாரா இல்லையா? சிங்கன் வாயெல்லாம் அடைச்ச உடனே எல்லாம் அதிர்ந்து போனான். என்ன நடக்கிறது? தானியேலின் தேவன் தான் உண்மையான தேவன். தேவநாமம் மகிமைப்படுகிறது. அப்ப எல்லா நேரத்திலும் எல்லாவற்றுக்காக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு எல்லாம் போன பிறகுதான் யோபு சொல்றார். இந்த மாதிரிதான் அங்க சிறையில போட்டு அடிச்சாங்க பவுலையும் சீலாவை. நள்ளிரவிலே தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை கைதியெல்லாம் பாக்குறாங்க, என்ன நடக்குது, இவங்க எங்க இருந்து வந்தாங்க? நல்லா போட்டு அடிச்சிருக்காங்க. உடல் முழுவதும் காயம், ரத்தம் வழிந்தோடுகிறது. கால்களை தொழுமரத்துல கட்டி போயிட்டு இருக்கிறார்கள்.
இவர்கள் புலம்புவார்கள் என்று பார்த்தால் தேவனை துதித்து பாடுகிறார்கள். அந்த பாடல் தேவனுக்கு எவ்வளவு பிரியமானது என்றால் சிறைச்சாலை கதவுகளை தேவன் அசைத்து திறந்து விட்டார். தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு பாருங்க. சிறைச்சாலையிலும் தேவனை மகிமைப்படுத்த முடியும், தேவனை துதிக்க முடியும், காயங்களிலும் தேவனை துதிக்க முடியும். நள்ளிரவு கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்ட பிறகு கூட தேவனை துதிக்க முடியும். நம்ம ஏன் ஸ்தோத்திரம் பண்றது இல்லை? ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையே வாய மூடிக்க போற சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப நமக்கெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவோம்? தானியேலை போல ராஜாவை தவிர வேற யாரும் கும்பிடக்கூடாது, கும்பிட்டா அவங்கள சிங்க கெபியில போடணும்னு கட்டளை வந்ததுன்னா தானியேல் அதை பற்றி கவலையே படலை. சரியா? அடுத்து 16ஆம் வசனம், இவரே 13, 15 படிச்சிட்டோம்ல. 16, அன்றையும் நன்மை செய்யவும் தானதரும் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான பலிகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம். முதல்ல நறுங்குண்ட பலிகள், அவருக்கு பிரியமான பலி. 2, நம்முடைய ஜீவ பலி. 3வது, அவருடைய நாமத்தை துதிக்கும் முதலைகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அடுத்து நன்மை செய்யக்கூடிய பலி, தான தர்மம் செய்யக்கூடிய பலி. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். சரியா? அடுத்து ஒரு சில பலிகளும் இருக்கு. ரோமர் 15:15. ரோமர் 15:15. படிங்க, எடுத்தவங்க. நீங்க வெயிட் பண்ணணும் அவசியமே இல்லை, டக்குன்னு படிச்சிருங்க. ரோமர் 15:15 படிங்க. புறஜாதியாராகிய பலி. பலின்னு இருக்கா? பலி இருக்கு. பரிசுத்தாவினாலே அவர் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தம் தான் படுத்துவார், கூச்சல் பட வைக்க மாட்டார். என்ன செய்வாரு? பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு, தேவனுக்கு பிரியமான பலி பலின்னு சொன்னார் அதே வசனத்துல. அதே வசனத்துல என்ன வருது? தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு ஆசாரியனா இருந்து. பவுல் என்ன சொல்றாரு? ஆசாரியன். என்ன ஆசாரியன்? புறஜாதியாரை ரட்சித்து அந்த பலியை பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான பலியாக கொண்டு போய் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். பவுல் யார்? ஒரு யூதன். ஆனால் ஆண்டவர் அவரை யாராக தெரிந்து கொண்டார்? புறஜாதிகளின் அப்போஸ்தலர். புறஜாதிகளின் அப்போஸ்தலர். அவர் என்ன சொல்றார்? நான் எத்தனை புறஜாதி சபை மக்களை ஆதாயப்படுத்தி அந்த பலியை கொண்டு போய் தேவனுக்கு பிரியமான பலியா நிறுத்த பார்க்கிறேன். நம்ம எத்தனை பலியை கொண்டு போயிருக்கோம்? ஆத்மா ஆதாயம் செய்கிறோமா? ஆண்டவற்றை நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மா கேட்டா போதும், சபை என்ன ஆகும்? டபுள் ஆயிரும். இப்ப நம்ம 100 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணா சபை என்னவா மாறும்? 200 மாறிடும், தானா மாறும். மேற்கத்திய நாடுகள் அதெல்லாம் தவற விட்டுருச்சு. இன்னைக்கு சபை கட்டடங்கள்லாம் பூட்டப்பட்டிருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரிய பெரிய கட்டடங்கள், நம்ம போல சின்னதாலாம் அவங்க கட்ட மாட்டாங்க, பெரிய பெரிய ஹால்ஸ். என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியே பூட்டப்பட்டு கிடக்கிறது. ஏன்? மக்கள் என்ன செய்யல? ஆத்மாதாயம் செய்யல. நம்ம ஆத்மாதாயம் செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, நான் உனக்கு பிரியமான பலி செலுத்தணும், எனக்கு என்ன கொடுங்க? ஆத்துமாக்களை கொடுங்க. நான் நேற்றைக்கு சொன்னேன்னா, ஜான் நாக்ஸ் என்பவர் ஸ்காட்லாண்ட்ல எனக்கு தாரம், இல்லாவிட்டால் என் உயிரை எடுத்துக்கணும். நம்ம ஒரு ஆத்மா கேட்போம். ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மா கேட்டிருந்தால் கூட நம்ம ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சுன்னா 40 ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருப்போமா? நம்ம ஆத்மாக்களை என்றைக்கு கேட்டிருக்கோம்? கேட்கறதே இல்லையே. கேட்டதான ஆண்டவர் தருவாரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவர், எனக்கு பணத்தை கொடுங்க, என்னை வெளிநாடு அனுப்புங்க, எனக்கு நீட்ல பாஸ் பண்ண வைங்க. இது கேட்காதுங்க.
தேவனுக்கு பிரியமான பலி ஆத்துமாக்கள். ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதை விட பெரிய நன்மை ஒரு ஆத்துமாக்கு நம்ம செய்யறதில்லை. அவங்க நித்திய காலம் நமக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, நான் நரகத்துல எரிய வேண்டிய ஆளு, என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்தீங்களே, உங்களுக்கு நன்றி பிரதர், நன்றி சிஸ்டர். ஆண்டவர் அதான் சொன்னார், வாழும்போது நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியமான உலக பொருள்னாலே சிநேகிதரை எதுக்கு சம்பாதிக்கணும்? அவங்களை பரலோகத்துக்கு கொண்டு வர்றது. எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கோம்? ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையாகமை சந்திக்க கிறிஸ்துக்கு முன்னால் அவனவன் சரியில செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. அன்னைக்கே பாருல, ஆண்டவர் நான் உன்னை ரட்சித்தேனே, உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றினேனே, நீ எத்தனை பேரை காப்பாற்றின? பவுல பார்த்தீங்களா? பலி. அவர் சொல்றாரு, நான் எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் வரைக்கும், அல்பேனியா கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கு சுவிசேஷம். அன்றைக்கு ஒரு போக்குவரத்து வசதி கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. ஒன்று கழுத மேலே போக வேண்டும், இல்லாவிட்டால் நடந்து போக வேண்டும். எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காரு பாருங்க. எருசலேம்ல இருந்து இன்னைக்கு அல்பேனியா, அவ்வளவு தூரம் இல்லிரிக்கம் வரைக்கும் பூர்ணமாய் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். இன்னைக்கு பவுலுக்கு விமானம் எல்லாம் இருந்துச்சுன்னா அவருக்கு விலகமே பத்தாது. நமக்கு எவ்வளவு ஆதன வசதி இருக்கிறது, எவ்வளவோ வசதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் மாத்துவேன் அதான் செய்கிறது. தேவனுக்கு பிரியமான பலிங்க அது. தேவனுக்கு வாசிங்கள அந்த வசனம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராக பலி பரிசுத்தாவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு தேவன் இந்த பலியிலே பிரியப்படுகிறார். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவருக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினால் தேவன் பிரியப்படுகிறார். ஏன் இந்த பலி செலுத்துறது இல்லை? நம்ம கேட்போம். அதான் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எங்க பார்க்க சொன்னாரு? ஆத்மாக்களை பாருங்க. ஐயோ, இந்தியாவிலே 140 கோடி ஜனங்கள் இருக்கிறது. என்றைக்காக பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த மக்கள் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது. இவங்களை எப்ப ரட்சிக்க போகிறீர் ஆண்டவரே? கதறுங்கள். ஆண்டவர் பாத்துல உட்கார்ந்து என்றைக்கு கதறி இருக்கிறோம். நமக்கு கஷ்டம் வந்து அழுகிறோம், அது ஒண்ணும் பெரிய விசேஷம் கிடையாது. ஆத்துமாக்களுக்காக என்றைக்கு கண்ணீர் வடித்தோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கல்லறிகளவரே, உனக்கு கிடைத்த அந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவர்களை சிந்திப்பாயானால் உனக்கு. அவரு சிலுவையில் அடிக்க போகிறது குறித்து அழல. அந்நேரம் கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டார். ஆனால் எருசலேமுக்கு போன பிறகு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். நம்ம அழுவோமா? நம்முடைய தேசத்தை பார்த்து, ஆண்டவரே, ஆத்துமாக்களை எனக்கு தாங்க, பலி நான் செலுத்த போகிறேன். கடைசி ஒரு பலி பார்த்து முடிச்சிடலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிலிப்பியர் 4:18. ஆஹா, யாராவது இன்னைக்கு இதை சொல்லி இருக்கிறாங்களா? பவுல் எங்க இருந்து எழுதுறாரு தெரியுமா? இத சிறைச்சாலை 2 போர் வீரர்கள் சங்கிலினால் பவுலை கட்டி இருக்கிறாங்க. பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், எப்பாப்ராதீத்து என்ற ஊழியன் பவுலுக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு கொண்டு வந்திருப்பாரு? அது 7 சபைகள், கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம். அந்த சபைகள் காணிக்கை சேகரித்து எப்பாப்ராதீத்துவனுடைய கையிலே கொடுத்து, பவுலுக்கு போய் இதை கொடுத்து விட்டு வாருங்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பவுல் அதை வாங்கி கொண்டு என்ன எழுதுறாரு? எனக்கு போதவில்லை, நீங்கள் இன்னும் அனுப்புங்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம குரூப் தெரிஞ்சா நிறைய பணத்துக்கான அப்பீல் வரும். எங்களுக்கு இவ்வளவு லட்சம் வேணும். பவுல் என்ன சொல்றாருங்க? கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கு. இன்னைக்கு யாராவது அப்படி சொல்றாங்களா? பாருங்க, எந்த குரூப்லயாவது எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குங்க, எங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கு, ஒரு நாள் ஒரு சகோதரன் சகோதரி எழுதிருக்காங்களா? பாருங்க. அவன் இங்க பவுல் எழுதுறாரு,
எல்லாம் எனக்கு கிடைத்தது. பவுலே இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியாக எப்பாப்ராதீத்துவின் கையிலே வர பற்றி இருக்கிறேன். நீங்க கொடுத்து அனுப்பினது தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி. இவ்வளவுதான் கொடுத்தாங்களா? இன்னும் நிறைய கொடுக்கலையா? இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு குரூப்புங்கெல்லாம் எடுத்து பாருங்க, கணக்கு போடுறாங்க எத்தனை லட்சம். இது நான் என்ன சொல்லுவேன்னா, இது கௌரவ பிச்சை. பவுல் அது மாதிரிலாம் எங்கேயுமே பிச்சை எடுக்கல. அவர் தனக்காக எடுக்கவில்லை, காணிக்கை சேகரித்தார் மற்றவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள். தனக்கு இல்லை. பைபிள் எங்கேயாவது காட்டுக்கு பவுல் தனக்காக கேட்டார்? கேட்டிருக்க மாட்டார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கு. நீங்க அனுப்பினவைகள் கொஞ்சம்தான் பிரிப்பாங்க. அதை தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலியாக எப்பாப்ராதீத்துவின் கையிலே வரப்பற்றி வாங்கியிருக்கேன். நீங்க தேவனுக்கு பலி செலுத்தி இருக்கிறீர்கள். தேவன் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்திருக்கிறார். நம்ம தேவனுக்கு என்ன பலி செலுத்துறோம்? காணிக்க பைய வந்துச்சுல்ல, நம்ம எவ்வளவு போட்டோம்? அதுதான் தேவனுக்கு முகர்ந்து பார்க்கிறார். யாருக்கும் தெரியாது, தேவனுக்கு தெரியும். அதை தேவன் சுகந்த வாசனைய முகர்கிறாரா? ஆராதனை இன்னைக்கு நான் முடிச்சுட்டு போறோம். தேவன் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்தாரா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும் நம்முடைய தேவன். தேவன் நினைச்சதை பிரிப்பீங்களா? தேவன் ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் நினைச்சார். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருங்க? ஆணையை வச்சு கல்யாணம் பண்றான், பெண்ணையும் வச்சு. இதெல்லாம் முரண்பாடு. அந்த மாதிரி தேவன் எதை இணைச்சிருக்கிறாரோ அதை தான் நம்மளும் இணைக்கணும். சரியா? நமக்கு பிரியமானதெல்லாம் சேர்த்து இணைச்சோம்னா இன்னைக்கு சோதம்குமார மாதிரி ஆயிடும். சோதம்குமாரில் தானே அந்த பாவம் இருந்துச்சு. ஆண் தேவதூதர்கள் வந்திருக்காங்க, வெளியில விடு, நாங்க அவங்களோட அவர்களை அறியணும். ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்க அந்த மக்கள் கேட்டாங்க. வானத்திலிருந்து அக்னி ஆண்டவர் இறங்கினார். அதான் நடக்கும். தேவன் ஆதாமை ஏவாளை இணைத்து ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆணையும் பெண்ணையும் இணைச்சா தேவன் ஆசீர்வதிப்பார். 2 ஆணையை இணைச்சா சாபம் தான் வரும், அக்னி தான் இறங்கும். அதான் பட்சிக்கிற அக்னி. ஆசீர்வாதமுடைய கரம் தாவீதின் மேல எப்படி இருந்துச்சு? பாரமா இருந்தது. நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் கர்த்தர் கரம் நம்ம மேல நன்மையா இருக்கணுங்க. சரியா? வேதத்துல தேவன் எங்கெல்லாம் எதெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு பார்த்து அதை இணைக்கணும். ஆராதனை அப்படி பண்ணாதான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். சரியா? பலிகள் என்னென்னலாம் பார்த்தோம் சொல்லுங்க, வரிசை யார் சொல்றீங்க? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது பிரசிகாத்த சண்டைக்கு போக கூடாது, நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். தாவீது என்ன நான் தன்ட்ட சண்டைக்கா போனா? இல்ல, தன்னை தாழ்த்தினான். அடுத்து ஜீவபலி. நம்முடைய முழு சரீரமே தேவனுக்குரியது. அதை தேவனுக்கு பிரியமாத்தான் நம்ம பயன்படுத்தணும். இது தேவன் கொடுத்தது. இந்த சரீரம் யாருடையது? தேவன் கொடுத்தார். இது என்னால வந்துச்சா? இல்லை, தேவனுக்குரியது. அப்புறம் அதுதான் பக்தி. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என் சரீரத்தை நான் கொடுக்க மாட்டேன், பாவத்துக்கு பயன்படுத்துவேன், நான் வாயார புகழ்வேன். அது தேவனுக்கு புத்திய சலத்தனமான ஆராதனை இல்லை. அப்புறம் ஸ்தோத்திரபலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலி எப்பொழுதும் செலுத்தணும். அப்புறம் நன்மை செய்யும், தான தர்மம் செய்யும், மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்புறம் அப்பலி ஆத்துமாதாயம் செய்யணும். அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலிபீடத்துல வைக்கணும். ஆண்டவரே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. நம்ம எத்தனை பலிகளை கொண்டு வந்திருக்கோம்? நான் எத்தனை பலிகளை கொண்டு வந்திருக்கேன்? கடைசியா ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிற
சுகந்த பலி கொடுக்கிறோம் பார்த்தீங்களா? உதாரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். God loveth cheerful giver. Cheerful giving. ஐயோ காணிக்க வருது போடணுமா? தேவன் அதையெல்லாம் பார்க்கிறார். உற்சாகமா கொடுத்து பாருங்க. காணிக்க வருதுங்க, இன்னைக்கு போட போறேன், நான் தாராளமா கொடுக்க போறேன். கர்த்தர் அதில் பிரியப்படுவார். உற்சாகமா கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருப்பார். நம்ம இதெல்லாம் இவ்வளவு நேரம் சிந்திச்சு என்ன நான் சொல்லட்டுமா? தேவனுக்கு பிரியமா இருப்ப ஒரு வழிதான் இன்னைக்கு ஃபுல் செய்தியே. இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. சரியா? கர்த்தருக்கு சித்தமானால் பின்னாலே பார்ப்போம். கர்த்தர் வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.